ஹே ஹே ஹே! வாங்க நண்பர்களே, கிளவர் பேபி டிவில கற்று சிரித்து சிரிப்பை நிறுத்த முடியாத யானையின் சேட்டைகள். வாங்க நண்பர்களே, ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு காட்டுல இருக்கிற அத்தனை விலங்குகளும் ஒரே ஒருத்தரால சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாகி போகுது. ஆனா அதே சிரிப்போட முடிவுல என்ன நடக்குது தெரியுமா? ஒரு பெரிய ஆபத்து அந்த காட்டையே விழுங்க போகுது. அப்போ அந்த சேட்டைக்கார யானையோட குறும்புதான் ஒட்டுமொத்த காட்டையும் காப்பாத்துது. கேட்கவே சுவாரஸ்யமாயிருக்கா? அட, இது வெறும் ஆரம்பம்தான். கதையோட ஒவ்வொரு திருப்பமும் உங்கள ஆச்சரியப்படுத்தும். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். அடர்ந்து பசுமையான சேலம் மாவட்ட காடு அது. அங்க பச்சையப்பன்னு தேர் வச்ச ஒரு இளம் யானை வாழ்ந்துச்சு. பார்க்கதான் பிரம்மாண்டமான உடம்பு, கரகரன்னு கம்பீரமான குரல். ஆனா மனசு இருக்கே, ஒரு 5 வயசு சுட்டிப் பையன் மாதிரி. எப்பவுமே ஏதாவது சேட்டை செய்யாம இருக்கவே முடியாது. காலையில கண்ண முழிச்சதுல இருந்து ராத்திரி கண்ண மூடுறது வரைக்கும் பச்சையப்பனுக்கு ஒரே குறும்புத்தனம்தான். அவனோட இந்த குறும்புத்தனத்தால காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் ஒரு நாளைக்கு 100 தடவை சிரிக்கும், 100 தடவை கோபப்படும். அப்புறம் 100 தடவை இதெல்லாம் இவனுக்கு பழகி போச்சுன்னு சலிச்சுக்கும். ஆனா பச்சையப்பன் அதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அவனோட உலகம், அவனோட சேட்டைகள்னு சந்தோஷமா இருப்பான். ஒரு நாள் காலையில கதை ஆரம்பிச்சிடுச்சு. காடு முழுக்கவே ஒரு அமைதியான ரம்மியமான சூழல். பறவைகள் கீச்சிட்டு பாடிச்சு, மான்கள் புற்களை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல இருக்கிற பொதுவான நீர்த்தொட்டிக்கு மான்கள், நாரைகள், குரங்குகள், முயல்கள்னு எல்லா விலங்குகளும் தண்ணி குடிக்க வந்துச்சு. ஒவ்வொரு விலங்கும் தாகத்தோட தண்ணிய குடிக்கிறதுக்கு தயாரா நின்னப்போ பச்சையப்பன் என்ன பண்ணான் தெரியுமா? யாருக்கும் தெரியாம மறைவா தொட்டிக்குள்ள இறங்கி தன்னோட பெரிய தும்பிக்கைய தண்ணிக்குள்ள விட்டு பிளார்ப்புன்னு ஒரு சத்தம் போட்டு தண்ணிய பயங்கரமா கிளப்பி விட்டான். அவ்வளோதான், தொட்டிக்கு பக்கத்துல நின்ன எல்லா விலங்குகளும் தலை முதல் கால் வரை நனைஞ்சு போச்சு. சின்ன முயல்குட்டி ஐயோன்னு அலறி அடிச்சிட்டு தாவி தாவி ஓடிப்போச்சு. குரங்கு தன்னோட தலைய தொடச்சிக்கிட்டே, அட பாவி பச்சையப்பா, இது என்ன வேலை? குளிர்ந்த தண்ணில குளிச்சா எனக்கு சளி பிடிச்சுக்காதான்னு கத்துச்சு. நாரைகள் சேச்சேன்னு எரிச்சலா பார்த்துட்டு பறக்க முயற்சி பண்ணி முடியாம ஓரமா நின்னுட்டு இதெல்லாம் ஒரு வேலையான்னு முணுமுணுத்துச்சு. ஆனா பச்சையப்பனோ தொட்டிக்கு வெளியில பாய்ஞ்சு நின்னுட்டு தன்னோட பெரிய காதுகளை அசைச்சுக்கிட்டே, சாரி சாரி, தாமதமா புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி பல்லிழிச்சு சிரிச்சான். அவனோட அந்த சிரிப்புல 4 பெரிய பற்களும் நல்லா தெரிஞ்சுச்சு. காடே ஒரு நிமிஷம் கோபத்துல உறைஞ்சு போச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன? மான்களும் ஆமா இவன் இப்படிதான்னு தங்களுக்குள்ள சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இது எப்பவும் நடக்கிற கதைதானே. அப்புறம் என்ன? அந்த நாள் முழுக்கவே அந்த காட்டுல ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல சேல் நடக்கிற மாதிரி பச்சையப்பன் சேட்டை சேல் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு பாம்பு மரக்கிளையில நிம்மதியா தூங்கிட்டு இருந்துச்சு. பச்சையப்பன் மெதுவா அந்த மரக்கிளைய உலுக்கினான். தூக்க கலக்கத்துல இருந்த பாம்பு, என்ன இது பூகம்பமான்னு முழிச்சு பார்த்து சரசரன்னு கீழே விழுந்துச்சு. விழுந்ததும் தன்னோட பாக்கெட்ல இருந்த நாக்க பார்த்தபடி, நான் ரேஸ் பாம்பு இல்ல, நான் ஸ்லோ பாம்புன்னு சொல்லி மெதுவா ஊர்ந்து போச்சு. பச்சையப்பன் அதை பார்த்து, அட பாவமே, ரொம்ப பயந்துட்டியான்னு சிரிச்சுக்கிட்டான். அடுத்து ஒரு கரடி தன்னோட பாட்டுக்கு தேன் கூடு தேடி போய்கிட்டு இருந்துச்சு. பச்சையப்பன் என்ன பண்ணான்னா, மெதுவா அந்த கரடியோட பின்னால ஒட்டிக்கிட்டு தன்னோட கால பூம் பூம்னு தரையில மிதிக்க ஒலி கொடுத்தான். கரடி பயந்து போய் திரும்பி பார்த்தது. பச்சையப்பன் மறைஞ்சிருந்தான். கரடிக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் பூம் பூம்னு சத்தம். கரடிக்கு கோபம் வந்துருச்சு. ஏய், நான் உனக்கு ஸ்வாடாட்டா? என் பின்னாடி வந்து சத்தம் போட்டு விளையாடுறியான்னு கத்திட்டு பச்சையப்பனை துரத்த ஆரம்பிச்சுது. பச்சையப்பனும் சிரிச்சுக்கிட்டே ஓடி மறைஞ்சான். கரடிக்கு மூச்சு முட்டி போச்சு. இந்த பச்சையப்பனை ஒரு நாள் என் கையில கிடைச்சா தொலைச்சிடுவேன்னு கோபமா முணுமுணுத்துச்சு. இப்படி ஒவ்வொரு சேட்டையும் முடிஞ்சதும் காடு சிரிச்சு சிரிச்சுதான் வைக்க முடியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த சேட்டைகள் ஒரு பெரிய கோபமா கிளம்புற மாதிரி இருந்துச்சு. விலங்குகளுக்கு பச்சையப்பன் மேல பாசம் இருந்தாலும் அவனோட சேட்டைகள் எல்லை மீறி போற மாதிரி உணர்ந்தாங்க. மாலை நேரமாக ஆக காட்டு விலங்குகள் எல்லாம் ஒரு பெரிய ஆலமரத்தடியில கூடுச்சு. குரங்கு தலைவன், நண்பர்களே, பச்சையப்பனோட சேட்டைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கத்துக் கொடுக்கணும்னு தீர்மானமா சொன்னுச்சு. மத்த விலங்குகளும் அத ஆமோதிச்சுச்சு. ஆமா ஆமா, அவன் நம்ம நிம்மதியையே கெடுத்துட்டான்னு முணுமுணுத்தாங்க.
சரியான நேரத்துல பச்சையப்பன் அங்க வந்தான். விலங்குகள் எல்லாம் கூட்டமா இருக்கிறத பார்த்துட்டு, என்னப்பா எல்லாரும் கூட்டம் போட்டுட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் பரிசு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா, நானும் வரட்டுமான்னு தன்னோட வழக்கமான அலட்சியமான சிரிப்போட கேட்டான். குரங்குத் தலைவன் ஒரு புன்னகையோட, ஆமா பச்சையப்பா, பரிசு டிஸ்ட்ரிபியூஷன் தான். நாளைக்கு காலையில நாம எல்லாரும் ஒரு பெரிய ரேஸ் பண்ண போறோம். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவருக்கு நம்ம காட்டோட ராஜா பட்டம் கொடுக்கறோம்னு சொன்னுச்சு. பச்சையப்பன் உடனே நானும் இந்த ரேஸ்ல கலந்துக்கிறேன்னு தன்னோட பெரிய கைய தூக்குனான். குரங்கு தலைவன், சரி நீயும் வா, ஆனா ஒரு நிபந்தனை, நீ உன்னோட காலால மட்டும் ஓடக்கூடாது, உன்னோட பெரிய தும்பிக்கையும் உனக்கு உதவணும், அத தரையில ஊனி ஊனி ஓடணும்னு ஒரு நிபந்தனை விதிச்சு. பச்சையப்பன் மனசுல நினைச்சான், இது எனக்கு ஈஸியா இருக்கும், என் தும்பிக்கை எவ்வளவு பலமானது, நான் தான் ஜெயிக்க போறேன்னு. ஆனா விலங்குகள் திட்டமிட்ட உண்மையான திட்டம் வேற. அவனோட தும்பிக்கைய தரையில ஊனி ஓடுனா அவன் வேகமா ஓட முடியாதுன்னு விலங்குகளுக்கு நல்லா தெரியும். இது பச்சையப்பனுக்கு ஒரு பாடம் புகட்ட விலங்குகள் போட்ட திட்டம். மறுநாள் காலையில ரேஸ் ஆரம்பிக்க போற நேரம். காடு முழுக்கவே ஒரு புதுவிதமான பரபரப்பு. விலங்குகள் எல்லாம் ஆர்வமா கூடியிருந்தாங்க. அப்போ காட்டுல ஒரு புது சத்தம் கேட்டுச்சு. தூரத்துல மனித வேட்டைக்காரர்கள் அவங்களோட ஜீப்போட வராங்க. அவங்களோட டார்ச் லைட் வெளிச்சமும் தும்பாக்கிகளும் நல்லா தெரிஞ்சிச்சு. ஆபத்து, மணிஷாள் வந்துட்டாங்க, எல்லாம் ஓடி மறைங்கன்னு குரங்கு தலைவன் அலறிச்சு. எல்லா விலங்குகளும் தங்களோட குட்டிகளை அழைத்துட்டு பயத்துல ஓட ஆரம்பிச்சுச்சு. ஆனா பச்சையப்பன் மட்டும் அங்க நின்னுட்டு யோசிச்சான். நாம எல்லாம் ஓடிப்போனா இந்த வேட்டைக்காரர்கள் காட்டி அழிச்சிடுவாங்க, மரங்களை வெட்டுவாங்க, விலங்குகளை வேட்டையாடுவாங்க. என் குறும்புத்தனத்தால இந்த காடு எவ்வளவு சிரிக்கிறதா இருந்தாலும் இது என்னோட வீடு, நான் ஏதாச்சும் பண்ணணும். என்னோட மனசுல ஒரு திடமான எண்ணம் வந்துச்சு. அவனோட குறும்புத்தனங்கள் வெறும் குறும்பா இல்லாம இப்போ ஒரு பெரிய பொறுப்பா மாறுச்சு. அவன் திடீர்னு ஒரு ஐடியாவை எடுத்து தன்னோட பெரிய தும்பிக்கைய பெருசா ஊதி ஒரு பெரிய குரல் போட்டு, ஓய் வேட்டைக்காரா, நான் இங்கே இருக்கேன், என்ன பிடிக்க முடியுமான்னு சவால் விட்டான். அந்த சத்தம் காடு முழுக்க எதிரொலிச்சுச்சு. வேட்டைக்காரர்கள் லைட்ட திருப்பி பார்த்தாங்க. அவங்களுக்கு முன்னால ஒரு பெரிய யானை மரத்தோட மறைவில இருந்து கம்பீரமா வெளியே வந்து தன்னோட கால தரையில மோதி தூசு கிளப்புச்சு. வேட்டைக்காரர்கள் மனசுல, ஓஹோ, இது நம்மள நேரா எதிர்க்குது, பெரிய டிராப்பியா பிடிக்கலாம், இவனை பிடிச்சா நிறைய பணம் கிடைக்கும்னு பேராசை வந்துச்சு. அவங்க ஜீப்ப நேரா அந்த யானை பக்கம் ஓட்டுனாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்க எதிர்த்து நிக்கிறது வெறும் யானை இல்ல, ஒரு குறும்புக்கார ஆனா புத்திசாலி யானைன்னு. பச்சையப்பன் தன்னோட புந்தைய குறும்பு மனசை இப்போ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு ஆனா அப்ளிகேஷனா மாத்திக்கிட்டான். அவன் தன்னோட பெரிய உடம்பையும் பலமான தும்பிக்கையும் பயன்படுத்தி வேட்டைக்காரர்கள் வர்ற பாதையில ஒரு பெரிய வளைவு பாதையை உருவாக்கினான். அந்த பாதையில நிறைய மரக்கிளைகளை உடைச்சு போட்டு மண்ணு தோண்டி பெரிய குழிகளை உருவாக்கினான். சில குழிகளை இலைகளால மூடி கண்ணுக்கு தெரியாத மாதிரி செஞ்சான். வேட்டைக்காரர்கள் ஜீப் அந்த வளைவு பாதையில வந்ததும் முன்னாடி டயர் ஒரு பெரிய குழியில விழுந்து ஸ்டக் ஆயிடுச்சு. அவங்க ரிவர்ஸ் எடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா பின்னாடி இருந்த மரக்கிளைகள் ஜீப்பை அடிச்சு டிரைவ் செய்ய முடியாம போயிடுச்சு. ஜீப்பு சிக்கி போடுச்சு. வேட்டைக்காரர்கள் பதறி போனாங்க. ஐயோ, இந்த யானை நம்ம ஏமாத்திடுச்சு, நாம இன்னைக்கு இந்த யானைய விட்டுடுவோம், நாளைக்கு வரோன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு நடந்து கிளம்பிட்டாங்க. காடு முழுக்க அந்த ஜீப்பே கைவிடப்பட்டு அங்கேயே நின்னுடுச்சு. பச்சையப்பன் திரும்பி வந்து மறைவில இருந்த எல்லா விலங்குகளும் வெளியே வந்தாங்க. அவங்க முகத்துல பயம் மறைஞ்சு ஆச்சரியமும் நன்றியும் தெரிஞ்சிச்சு. குரங்கு தலைவன் பச்சையப்பன் கிட்ட வந்து, பச்சையப்பா, நீ ஒரு நாள் நம்மள சிரிக்க வச்ச, ஆனா இன்னொரு நாள் நம்மள காப்பாத்தியும் பண்ணிட்ட. உன் குறும்புத்தனத்தால ஆரம்பத்துல எரிச்சலா இருந்தாலும் இப்போதான் நீதான் நம்ம ரியல் ஹீரோன்னு பெருமையா சொல்லுச்சு. மான்குட்டி பச்சையப்பன் கிட்ட வந்து, நான் உன்னோட தும்பிக்கைய முன்னாடி கிண்டல் பண்ணினேன், அது தண்ணியில விளையாடுதுன்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு அதே தும்பிக்கை தானே எங்களை காப்பாத்துச்சு, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி தலை குனிஞ்சுது. கரடி, பச்சையப்பா, நீ செஞ்சது ரொம்ப பெரிய உதவி, நாளைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டி பண்ணலாம், நீதான் சிப் ஹீரோ, இந்த பார்ட்டி உனக்காகத்தான்னு சந்தோஷமா கூப்பிட்டுச்சு. பச்சையப்பன் அப்போ சொன்னதுதான் கதையோட கிளைமேக்ஸ். நண்பர்களே, நான் குறும்பு பண்ணது உங்களுக்கு எரிச்சலா இருந்திருக்கும், ஆனா என் குறும்பு என்னோட ஒரு குணம். எனக்கு விளையாட பிடிக்கும், சேட்டை பண்ண பிடிக்கும், அதை நான் நல்லதுக்கு பயன்படுத்தினேன்னு, அவ்வளவுதான். நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி ஒருத்தர் தோற்றத்தாலேயோ அவங்களோட ஆரம்பகால குணத்தாலேயோ ஜட்ஜ் பண்ணாம ஒருத்தருக்கொருத்தர் ஹெல்ப் பண்ணணும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு தனித்துவம் இருக்கும்,
அத சரியான நேரத்துல சரியான விஷயத்துக்காக பயன்படுத்தினா எல்லாரும் ஹீரோவா மாறலாம்னு சொல்லுச்சு. காடே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி சிரிச்சுச்சு. அடுத்த நாள் காலையில காடு முழுக்கவே பச்சையப்பன் பார்ட்டி நடந்துச்சு. குரங்கு தலைவன் ஒரு பெரிய வாழைச்சக்கர பந்தல கட்டி மான்கள் விதவிதமான பழங்களை கொண்டு வந்துச்சு. நாரைகள் ஆற்று தண்ணில இருந்து ஃப்ரெஷ்ஷான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. காடு முழுக்க ஒரே சந்தோஷம். பச்சையப்பன் தன்னோட தும்பிக்கையை உயர்த்தி, நம்ம காடு எப்பவும் சேஃபா இருக்கணும், நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம், இதுதான் நம்ம பலம்னு சொன்னது. காடு முழுக்க ஒரே சிரிப்பு. ஆனா இந்த முறை அது குறும்பு இல்ல, இதயத்துல இருந்து வந்த சந்தோஷம். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் வேண்டுமா? அப்புறம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் அழுத்துங்க. கமெண்ட்ல உங்க ஊர்ல நீங்க பார்த்த